Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process la round 3 registration process இன்னைக்கு last date ங்க. Tamil Nadu counseling process la round 3 registration process இன்னைக்கு last date. யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா தாராளமா பண்ணிடுங்க. ஆல்ரெடி நமக்கு 25ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. So as per the guidelines received from the NCC, அது ஆல் இண்டியா கோட்டால நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாலையும் எம்சிசிலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் ஆஸ் பர் த ரிவைஸ் யூஜி ஸ்டேட்ஸ் ஷெட்யூல் டேட்டட் அதை பேஸ் பண்ணி நமக்கு ரிவைஸ்டு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைப்படி பார்க்கும்போது the candidate can register for round 3 till 5 PM of 29/10/25. இன்னைக்கு 29ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம போன ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல இடம் கிடைக்காம இருந்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிருந்தா கவுன்சிலிங் ஷெட்யூலே சொல்லியிருந்தாங்க. பட் யார் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறவங்க, அது ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இன்னொரு கல்லூரி தேர்ட் ரவுண்ட் மாறிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அது கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், இவங்க எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணால் தான் விர்ச்சுவல் வேக்கன்சி வரும். அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது வரைக்கும் சீட்டு கிடைக்கல சார், நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாமா? தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் அப்படிங்கிறது ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு 5 மணியோட 29/10/2025 5 மணியோட க்ளோஸ் ஆயிடுதுங்க. The virtual vacancies will be processed on 30/10/25 12 noon and the candidate can fill their choices from the 5 PM of 1:10. அது ஸ்டில் அது நமக்கு 1/11 வரைக்கும், அது 30ஆம் தேதியிலிருந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நாளைக்கு மதியம் 12 மணியிலிருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 30 மதியத்திலிருந்து 31 1ஆம் தேதி 5 மணியோட க்ளோஸ் ஆகுதுங்க. ஒரு டைம் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கு, அதனால சீக்கிரமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி காலேஜில் ஜாயின் பண்ணவங்க எந்த கல்லூரி மட்டும் தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும், எந்த கல்லூரி மட்டும் தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வேண்டாத கல்லூரியை நீங்கள் எலிமினேட் பண்ணிடணும். அப்போ இந்தந்த கல்லூரியெல்லாம் கிடைச்சா போகிறேன், இல்லைன்னா அதே கல்லூரியில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக முடிவு பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணணும். என்ன காரணம்னா தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு கல்லூரி அலாட் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ண கல்லூரி கேன்சல் ஆகி தான் அலாட் ஆகும். இப்போ திருப்பி நீங்கள் விருப்பமில்லாத கல்லூரியை போட்டக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க ரவுண்ட் 1ல கிடைக்கல, ரவுண்ட் 2 கிடைக்கல, அவங்களும் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ரவுண்ட் 3க்கு அப்புறம் ரீஅலாட்மெண்ட் கிடையாது. இப்போ ரவுண்ட் 1ல ஒரு கல்லூரி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரவுண்ட் 2ல ஒரு கல்லூரி ஜாயின் பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் ரவுண்ட் 3க்கு அப்புறம் நம்ம ரீஅலாட்மெண்ட் கிடையாது. ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது 4வது ரவுண்ட். இது வரைக்கும் யாருக்கு கிடைக்கலையோ அவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரவுண்டில் சீட்டு கிடைச்சி நீங்கள் சேரலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தேர்ட் ரவுண்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணவங்க திருப்பி ஸ்டேட் கோட்டாவில் அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு, நீங்கள் சேரலைன்னா ஸ்டே ரவுண்ட் 4வது ரவுண்டுக்கு போக முடியாது. தேர்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டே ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் பண்ணிக்க முடியுமா? 4th ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் பண்ணி ரீஅலாட்மெண்ட் கிடையாது. 3வது ரவுண்டோட நமக்கு ரீஅலாட்மெண்ட் முடிஞ்சிருங்க. அப்போ இந்த ரவுண்டில் நீங்கள் கவனமாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ த கேண்டிடேட் கேன் டவுன்லோட் தி அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் 3/11 நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அப்போ அந்த 8ஆம் தேதிக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி. இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணவங்க டியூஷன் ஃபீஸ் மீண்டும் கட்டணமா தேவை கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கல்லூரியில் மட்டும் நீங்கள் போய் அந்த ஃபீஸஸ் எல்லாம் ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கவனமாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம், மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.